இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு மாமா, வக்கீல் கிட்ட ஜானகிய பெயில் எடுக்கிறத பத்தி பேசியாச்சா? பேசிட்டேன் மாமா. 2 நாள் கோர்ட் இல்லாததால இன்னைக்கே எப்படியாவது ஜாமீன் எடுக்கணும்னு சொல்றாரு. டேய் சீனு, ஜாமீன் கிடைச்சிடும்லடா? ஸ்பெஷல் பெயிலுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஜட்ஜு வீட்டுக்கே அத்தையை கூட்டிட்டு போய் ஜாமீன் எடுக்கலாமா? ஆனா என்னடா ஆனான்னு இழுக்கிற? வக்கீல் ஜட்ஜுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஆனா ஜட்ஜை அட்டன் பண்ணலன்னு சொல்றாங்கப்பா. சரிடா, அப்படின்னா நேரா தங்கச்சியை ஜட்ஜு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா? அப்படி பெர்மிஷன் இல்லாமலாம் கூட்டிட்டு போக முடியாதுப்பா. சீனு, நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி ஜட்ஜு கிட்ட பேச சொல்லு. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன் மாமா. அவர் ஃபோன் எடுக்கல. அவரோட பிஏ தான் எடுத்தாரு. எம்எல்ஏ அசம்பிளியில் இருக்காராம். முடிச்சுட்டு வந்தவொடனே பேச சொல்றேன்னு சொல்லியிருக்காரு மாமா. என்ன ஆனாலும் சரிடா, ஜானகிய ஜெயிலுக்கு போக விடக்கூடாது. எப்படியாவது அவளை பெயில கூட்டு வந்துடணும். ஆமா மச்சான், தங்கச்சி மேல பொய்யா பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. யாரோ பெரிய சதி வேலை பாக்குறாங்க மச்சான். யாரோ இல்ல, இந்த புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும். என்ன பழி வாங்க ஜானகியை இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்ன ஆனாலும் ஜானகியை நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். மாமா, எப்படியாவது இன்னைக்கு ஜாமீன் வாங்கிடலாம் மாமா. நான் திரும்ப வக்கீலுக்கு கால் பண்றேன். மச்சான், அந்த புவனா குறி வச்சுதான் தங்கச்சியை மாட்டி விட்டுருக்கா. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா இந்த ரகுராம பத்தி அவளுக்கு முழுசா தெரியல. ஊருக்கு ஒண்ணுனாலே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உசுருக்கு உசுரான ஜானகிக்கு ஒண்ணுனா நான் சும்மா விட்டுருவேனா? இனிமே இந்த விஷயத்துல சட்டப்படி போனா சரியா வராது. சட்டத்தை நம்மளை நோக்கி வர வைக்கணும். சினு, வண்டியை நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு. சரிங்க மாமா.